காலபுருஷ சக்கரத்தில் 11வது ராசியாக வலம் வரக்கூடிய கும்ப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. உங்களுடைய அதிபதி சனீஸ்வர பகவான். அதெல்லாம் எனக்கு தெரியுமா, நீ என்ன சொல்ல வர அதை ஃபஸ்ட்டு சொல்லு. இருங்க ஒரு நிமிஷம், நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு ஒரு சில உறவுகள் நினைக்கிறாங்க இல்லையா? கும்ப ராசிக்காரங்களே, உங்கள் காப்பாற்ற நினைக்கிறது உங்களுடைய அதிபதி. அப்பா எப்படி நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா, பண உதவி செய்ய முடியலனாலும் அவரால் முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் இது நாள் வரைக்கும் இவரால் உங்களுக்கு நல்லது நடக்கலைன்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு இப்போ நிகழக்கூடிய சனி பகவான் வக்ரகதி, அதாவது வக்ரகதி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக அமைய போகுதுங்க. எதெல்லாம் உங்களுக்கு சரியில்லை, எதெல்லாம் நமக்கு இது எல்லாமே நடக்கலை, எதெல்லாம் ஏக்கமாக இருக்குது, எதெல்லாம் நமக்கு கனவாக இருந்துச்சோ அது எல்லாமே கைகூடி வரக்கூடிய நேரமாக அடுத்த 138 நாட்கள் உங்களுக்கு அமைய போகுதுங்க. நம்ம ஒரு சில நேரங்கள் எல்லாம் நினைப்போம், பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கப்ப இது மட்டும் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சா நான் சரி பண்ணிடுவேன், இதுக்கு மட்டும் வாய்ப்பு கிடைச்சா நான் சரி பண்ணிடுவேன், அப்படின்னு நான் முடிச்சிருப்பேன் அப்படின்னு ஏக்கம் வரும் இல்லையா? அப்படி உங்கள் வாழ்க்கை ஒரு சூழ்நிலை சாதகமாக இருக்க போகுது. அதாவது இந்த சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ராஜாதி ராஜ வாழ்க்கையும் மகா பொற்காலத்தையும் கொடுக்க போகுதுங்க. நிதி ரீதியாக, வணிக ரீதியாக, தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக எல்லா வகையிலையுமே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே கூட சரி, சுப பலன்கள் கிடைக்க போகுது. அதாவது உங்களுடைய ஆற்றல் அதிகமாக போகுது, பகைவர்களுமே வெற்றி கொள்ள போகிறீங்க, உடல் நலம் சீராக இருக்க போகுதுங்க, வருமானம் சிறப்பாக இருக்க போகுது, உங்களுடைய பெருந்தன்மை எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. இது நாள் வரைக்கும் என்ன பண்ணாலும் சரி, சின்னதாக ஒரு பாராட்டு கூட கிடைக்காது. ஒட்டுமொத்தமாக நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளை மட்டும் எல்லாரும் எடுத்துகிட்டு, ஆமாம் பெருசாக நீ என்ன செஞ்சுட்ட அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் உங்களை ஒதுக்கிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இனி உங்கள் வாயாலேயே உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்குங்க. சில நேரங்களில் யோசிக்காமல் கொஞ்சம் பேசிடுவீங்க. அதை பெருசாக பிரச்சனை உண்டாக்குறதுக்கு எந்த வாய்ப்பு இல்லை. இதனால் நான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஓகேங்களா? மற்றபடி மகிழ்ச்சி குறைவு இருக்காது, மகிழ்ச்சிக்கு எந்த குறைவுமே இருக்காது. பொதுநல காரியங்களுக்காக நிறையவே செலவு பண்ணுவீங்க. திட்டமிட்ட வேலைகளை தள்ளி வைக்காமல் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக வர்றதுனால அழகாக செஞ்சு முடித்து வெற்றியும் அடைய போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை தரம் உயருதுங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நேர்மறையாக இருக்க போகுது. புதிய பொறுப்புகளை ஏற்று அலுவலகத்தில் நல்ல வாய்ப்பை உருவாக்கிக்க போகிறீங்க. மனசில் இருந்த காரணமில்லாத வருத்தங்கள், குழப்பங்கள் எல்லாமே மறைஞ்சு போயிருங்க. சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை உயருது. கோர்ட்டு கேஸு, இந்த வம்பு வழக்கு இது ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க. அதனோட எண்ணங்களும் செயல்களும் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை பெற்றுத்தரப்போகுது. இதோட நீங்கள் சுகபோக வசதிகளை அனுபவிக்க போகிறீங்க. பயணங்கள் அதிர்ஷ்ட தேவதையோட தரிசனம் கிடைக்குங்க. பொருளாதாரத்தில் வளமும் சேமிப்பும் உயரப்போகுது. அரசாங்க உதவிகள் கிடைக்குங்க. உங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்றா ஒன்று பின் ஒன்றாக பூர்த்தி அடைக்கும். உத்தியோக பணிகளில் இருக்கீங்க அப்படின்னா அலுவலக பணிகள் சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும், ஊதிய உயர்வுகள் கிடைக்கும். நீங்கள் விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும். கூட வேலை பார்க்குறவங்க நட்பாக இருப்பாங்க. உங்களுடைய அலுவலகத்திலேயே உங்களுக்கு அந்தஸ்து உயரப்போகுது. சில முக்கியமான பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்குங்க. உங்களுடைய வேலையை அழகாக திட்டமிட்டு முன்னாடியே யோசித்து செஞ்சு வச்சுருவீங்க. அதுவே வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா எச்சரிக்கையாக இருக்கணுங்க. வணிகத்தை பொறுத்த வரைக்கும், வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதையுமே ஒரு முறைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுங்க. மற்றபடி பண விஷயத்தில் உயர்வு இருக்குது, ஆனாலுமே பண விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. ஓகேங்களா? எதை தொட்டாலும் வெற்றிங்க, எது தொட்டாலும் வெற்றி நிச்சயம். இதில் மட்டும் பின்வாங்கவே மாட்டீங்க. அடுத்த அரசியலை பொறுத்த வரைக்கும் மேலிடத்துலேயும் ஆதரவை பெறுவீங்க. இதனால் வரைக்கும் இல்லாத லாபங்கள், இல்லாத காரியங்கள் செஞ்சு முடிப்பீங்க. எதிரிகளை சமாளிப்பீங்க. மனசு தாராளமாக வெற்றி அடைய போகிறீங்க. புதிய பொறுப்புகளையும் பெற போகிறீங்க.
பயணங்கள் வந்து உங்களை நன்மைகளை கொடுக்கும். இந்த மேடு பள்ளங்கள் உங்களை புரிஞ்சுக்குதோ இல்லையோ, தொண்டர்கள் வந்து உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க. அதே மாதிரி கலை சொந்தங்களில் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் நிறைய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்க போகுதுங்க. வெற்றி பாதையில் பயணிக்க போகிறீங்க. புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. கலைஞர்கள் வந்து உங்களுக்கு நிறைவான ஆதரவு கொடுப்பாங்க. உங்களுடைய முழு திறமையையும் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். வருமானம் சீராக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி இருக்கும். தர்ம காரியங்களை தெய்வ வழிபாட்டில் ஈடுபட போகிறீங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. குடும்பத்தார்கிட்ட சந்தோஷமாக பொழுதை வந்து கழிக்க போகிறீங்க. கணவர்கிட்ட ஒற்றுமை அதிகமாகுது. குடும்ப பொறுப்புகள் எல்லாமே திருப்திகரமாக செஞ்சு முடித்து மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. இதுவே மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உற்சாகமான மனநிலையோட கல்வியில் வந்து ஈடுபட போகிறீங்க. படிப்பிலும் சரி வெற்றியிலும் சரிங்க. நிறைய வாய்ப்புகள் வந்து கொடி கட்டி பறக்க போகிறீங்க. தன்னம்பிக்கையோட தைரியத்தோட நிறைய வருஷங்களில் போட்டிகளை சமாளித்து படிப்படியாக உயர்வடைய போகிறீங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த சனி பகவானோட வக்ரகதி அப்படிங்கிறது கும்பராசிக்கு வீடு, நகை, நிலம் வாங்கக்கூடிய யோகத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கொட்ட போகுதுங்க. அது எப்படிமா அப்படின்னா குடும்பத்தில் நிம்மதியை கொடுக்குறாரு, சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகிறாருங்க. எல்லா விஷயத்துலேயுமே ஏற்றத்தை உண்டாக்குறாரு. பெற்றோரோட தேக ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். துணையோ துணைவியாரோட தேக ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்க அப்படின்னா லாபம் அதிக அளவில் ஏற்படும். அசையா பொருட்களை சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. நிலம், மண், வீடு, இந்த நகை, ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் செல்வத்தை வாங்கிட்டே இருக்க போகிறீங்க. இதோட மற்றவங்க எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. தொழிலில், உத்தியோகத்தில் குறிப்பாக. ஆனால் என்ன தான் நேர கால சாதகமாக இருந்தாலும் கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். டெய்லியும் உடற்பயிற்சி செய்யணுங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை இருக்கணும். வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கார். அதனால் வந்துட்டு வார்த்தைகளை பார்த்து சூதானமாக பயன்படுத்துங்க. மற்றபடி எந்த ஒரு குறையுமே இல்லை. எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்குவார். நிறைய பொறுப்புகளை வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வீட்டில் நீங்கள் செய்ய நினச்ச எல்லா சுப காரியங்களையும் செஞ்சு முடிப்பீங்க. குடும்பத்தோட விரும்பிய இடங்களுக்கு பயணம் போயிட்டு வருவீங்க. கோயில், திருப்பணி எல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்புகள் அமையும். ஆன்மீக குருமார்களை சந்திக்க போறீங்க. சொல்லப்போனால் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுறதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது நம்மளோட வாழ்க்கை தானா, நமக்கு தானா இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் அமையுது அப்படின்னு. ஏன்னா லாபம், அனுகூலம் ஏற்படும். ஏற்றத்தோட அளவுங்கிறது பல மடங்கு உயரப்போகுதுங்க. தொழில் ரீதியாக அனுகூலம், தைரியம் ஏற்படும். கும்பம் வந்து இருக்கக்கூடிய வீட்டில் எல்லா விதமான சுப காரியங்களுமே அனுகூலமான பலன்கள் ஏற்பட போகுது. பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம், யாரையுமே நம்பாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த விஷயங்களோட ஒரு 15 பலன்களை தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வக்ரகதி காலத்தில் என்னென்ன கொடுக்க போகிறார் அப்படின்னு. என்னென்னா சுமார் 2.5 வருஷமாக நீங்கள் வந்து படாத பாடுபட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி சந்தோஷம், விடுதலை, மனசில் இருந்த எதிர்மறை எண்ணங்கள், இனம் புரியாத பயம் எல்லாமே விளங்குதுங்க. உடல்நிலை சீராக இருக்க போகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு, அந்தஸ்து எல்லாமே அதிகமாகுது. உங்களுக்கு மரியாதை கூடும். ஆழ்ந்த உறக்கம் வரும். இருந்தாலும் ஆரோக்கியத்தில் எப்போவுமே கவனமாக இருக்கணுங்க. சின்னதாக உடற்பயிற்சி, உணவில் கட்டுப்பாடு, இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே அவசியம். பெரிய நோய்கள் இருக்குது உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரமாதமும் இல்லை, சரிங்களா? எந்த ஒரு உடல் பாதிப்புமே கிடையாது. ஏதாவது பெரிய நோய் இருந்தால் கூட அது வந்து இப்போ மருத்துவ சிகிச்சை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு பாதிப்புமே வராதுங்க. அடுத்தது குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும். கணவன் மனைவி கிட்ட அப்பப்போ சின்ன மனஸ்தாபங்கள் வரும். ஆனால் அது நீங்கிடுங்க. வெளி வட்டாரத்தில் எல்லாத்துக்கிட்டையும் அனுசரித்து நடந்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரிந்த உறவுகள் எல்லாருமே ஒன்று சேர போகிறாங்க. நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை உறவுக்காரங்களாக இருக்கட்டும், இத்தனை நாள் உங்களை விட்டுட்டு உங்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்காமல் விலகி போனவங்க இப்போ உங்ககிட்ட வருவாங்க. அவங்களுக்கு தயங்காமல் உதவி செய்யுங்க. அடுத்தது வண்டி வாகனத்தில் பயணம் பண்ணுறப்போ கொஞ்சம் உஷாராக இருங்க. அடுத்தது யாருக்குமே வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் சாட்சி கையெழுத்து வந்து போடக்கூடாதுங்க. அதில் ரொம்ப
கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா அது பின்னாடி உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். மற்றபடி ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்கள் மேலே இருந்தாலும் சரிங்க, அது நல்லபடியாக தீரும். அடுத்தது திருமணம் போன்ற சுப காரியங்களில் திட்டமிட்டு செயல்படுங்க, தள்ளி போகாது. உங்களுடைய தசாபத்தி சரியாக இருக்கிறதுனால திருமணம் செய்யலாம். அடுத்தது பொருளாதார நிலையில் நல்ல உயர்வு கிடைக்க போகுதுங்க. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ளே வரும். கடன்கள் கம்மியாக வாங்க பாருங்கள். அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு செயல்லையும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. மாணவ மாணவியர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் இருக்கிற சோம்பல் இது எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கும்பராசி அன்பு சொந்தங்கள், இனி எதை பற்றியும் கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லைங்க. சனி பகவான் ஒரு 138 நாட்கள் உங்கள் ராசியிலிருந்து விலகிறாரு, வக்ரகதி அடைகிறாரு. அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்ப அமோகமாகவே இருக்க போகுதுங்க. வாழ்க வளமுடன்.